மலையேற்ற பயிற்சிக்காக சென்ற 4 இளைஞர்கள் தீ விபத்தில் சிக்கிக்கொண்டனர். அதில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் மற்றும் சிவா எனும் கால்பந்து ஆட்டக்காரர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வனத்துறையினர் இது உண்மையான தீ விபத்தா இல்லை தீய சக்திகளின் வேலையை உட்காருங்க. ஐம் ஸோ சாரி. உங்கள் பையனுக்கு ஃபேஸில் ரொம்ப அதிகமாக தீக்காயம் பட்டிருக்கு. யூஸ்வலி இந்த 20 to 30% பேர்ன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட தொடையிலேருந்தோ முதுகுலேருந்தோ ஸ்கின் எடுத்து கிராஃப்ட் பண்ணிடலாம். பட் உங்கள் பையனுக்கு ஆல்மோஸ்ட் 90% ஃபேஸில் பேர்ன்ஸ் இருக்குது. அப்போ அவன் ஆயுசுக்கும் இப்படியே இருந்துருவானா? மேம் ப்ளீஸ் காம் டவுன். நீங்கள் முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மேடம். இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான கேசஸ்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட். அப்படின்னா டாக்டர்? லெட் மீ எக்ஸ்பிளைன். இவரை பாருங்க. இவர் பேர் ரிச்சர்ட். கிட்டத்தட்ட உங்கள் பையனோட ஃபேஸும் இப்போது இந்த லெவலில் தான் இருக்குது. இப்போது இவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட். ஸோ இவர் சாகிற நிலைமையில் இருக்கும்போது இவரோட ஃபேஸ் எடுத்து ரிச்சர்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. கண் தானம், ஹார்ட் தானம், கிட்னி தானம், இந்த மாதிரி இதுக்கும் ஒரு டோனர் தேவை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் இருக்கார். அவர் 6 months முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் கேஸில் அட்மிட் ஆகிருந்தார். அண்ட் அவரோட பல்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டே வருது. பிரெயின் டெட் கண்டிஷனில் இருக்கார். சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ஆர் வெரி லெஸ். அவரோட பிளட் ரிலேஷன்ஸ் டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டா இந்த டிரான்ஸ்பிளான்ட் சாத்தியம். சர்ஜரி பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற இந்த டைமில் உங்கள் பையன் முகம் பார்க்குற கண்ணாடியிலையோ இல்லை மற்ற ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ்லையோ தன்னுடைய முகத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. மனசு உடைஞ்சு போயிடுவோம். உங்கள் மகனுக்கு பிரெயின் டெட் ஆகிடுச்சு. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது. இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த சுச்சுவேஷனில் இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஆர்கன் டொனேட் பண்ணலாம். மேடம் மேடம், இந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பையன் இறந்ததுக்கு அப்புறமாவும் இந்த பூமியில வாழ்வா மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க. உள்ளவடா. மார்னிங்மா. இப்பதான் என்ஜுவரியா? எதுக்கு என் போட்டோ மாட்டி வச்சிருக்க? ஏண்டா, நீ வீட்ல இருக்கும்போது யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. அதான் உன் முகத்தை நல்லா பார்த்து மனசுல பதிய வச்சுக்கிறேன். போட்டோ எதுக்கு? நல்லா பார்த்துக்கோ. இதான் என் புது முகம். பார் பார் பார். அண்ணா, இன்னைக்கு மட்டும் என்ன காலேஜ்ல டிராப் பண்றியா ப்ளீஸ்? என்ன புதுசா? நான் எப்போ நான் டிராப் பண்ணிருக்கேன்? நேற்று வரைக்கும் சுமார் மூஞ்சி குமரா இருந்தேன். இன்னைக்கு சூப்பர் ஃபிகர் ஆயிட்டல. அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அப்படியே போய் இன்ட்ரோ பண்ணலான்னு. சரி வா, டிராப் பண்ணுறேன். இப்படி வரல. லைசன்ஸ் எடு. என்னாச்சு? ஏய், என்ன வெள்ளாரியா? உன் லைசன்ஸை கொடு. ஏன் லைசன்ஸ் தான் சார்? உன் லைசன்ஸா? இதுல போட்டோ வேற மாதிரியா இருக்கு, நீ நேர்ல வேற மாதிரி இருக்க. வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. ஸோ தேவ் டன் அ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி ஆஃப் த ஃபேஸ் வித் ஸ்கின் கிராஃப்டிங். மை ஜாலைன் ஆல்சோ ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் சார். சின்ஸ் தே டிட் இட் பை ஃபிளாப் சர்ஜரி அண்ட் என்ன சூச்சர். சொல்றேன்னே எனக்கு புரியல.
ஒரு 50 ரூபா கொடு. ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு போயா. உன் பேர் என்ன? சிவா சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் சார், தயவு செஞ்சு ப்ளீஸ். வண்டி நம்பரு TN09CF 1730. பைக்கை ஸ்டேஷனில் வாங்கிக்க. ஏய் என்னடா லேட்டு? போலாமா? ஏய் என்னடா ஆச்சு? வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட். நான் ஆக்சிடென்ட்டா? ஒன்றும் இல்லைல்ல. மச்சி யாழ் எப்படி? டே, அவன் மூஞ்சி கூட நீ பார்க்கல. அதெல்லாம் எதுக்கிட்ட பார்த்துக்கிட்டு? ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லிடணும். கிடைக்கிறது செல்ஃபோன் நம்பரா செருப்படியாங்கிறத ஆண்டவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஹாய், நீங்க என்ன இந்த பக்கம்? சரி வா இந்த பக்கம். இல்லை, மேலே IOC. ஓ நைஸ். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா கும்பிட்டு இருக்கடா. எனக்கே ஒரு வழியா இப்போதான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. ஓ, இந்த பக்கம் வந்தா வாங்க. இங்க தான் மேல LNC செகண்ட் ஃப்ளோர். ஓகேடா, மேலே வாங்கன்றா. Bye. ஓகேங்க. சாரி மச்சான், உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாம பேசிவிட்டேன். டேய், யாருன்னே தெரியல. ஒருவேளை கீதாவோட ஃப்ரெண்டாக இருக்கும் போல இல்லை? கீதாக்கு நல்ல ஃப்ரெண்ட்லாம் ஏதுடா, ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவளுக்கு. சரி, ஓகேவா? என்னடே, அவன் ஒரு ஹெல்மெட் வாங்கினாலே 10 வாட்டி போட்டு 10 வாங்குறான். நீ இப்படி யார் மூஞ்சே மாட்டிட்டு வந்து படாத பாடு போட்டுட்டு இருக்கிற? இதுக்கு நீ இந்த தீஞ்ச மூஞ்சோடய இருந்திருக்கலாம். யாருன்னு தெரில, எதுக்கு துரத்துறானுங்கன்னு தெரில. அம்மா தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்றுன்னா இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போகிறதா இல்லைடா. ஏய், நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட, அவனுக்கு ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு உன் வீடு நினச்சி என்ன போட்டு தள்ளிட்டானுங்கண்ணா? செல்ஃபிஷ் டானி, உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நான் நாசமாக பண்ண பரவாயில்லையா? டேய், அப்படி குடிக்காதடா, தலைவலிக்க போகுது. ஒன்னால் எனக்கு தலையாக இருக்குமான்னு தெரில, தலைவலியும். டேய், IOC போயிருக்கும்போது லிஃப்ட்ல ஒரு பொண்ணு என்ன தெரிஞ்ச மாதிரி வந்து பேசினால. ஆமாம், குழக்கட்ட. அவகிட்ட கேட்டால் இவனை பற்றி எதனா தெரியுமோ? சூப்பர் ஐடியா மச்சி. என்ன சாப்பிட்றீங்க? பபிள் கம். தோ அதை விடுங்க. ஆக்சுவலாக கடைசி அவனை எங்கே பார்த்தீங்க? அதான் அன்னைக்கு லிஃப்ட்ல பார்த்தோமே. அதுக்கு முன்னாடி இதே நீங்க அவர்கிட்டே கேட்கலாமே. அவனுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்க. ஒரு ஆக்சிடென்ட்டில் தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டான். ஓ மை காட். அன்னைக்கு உங்களை மீட் பண்ணது கூட தொடையில் தான் எழுதி வச்சிருக்கான். நீங்க வேணா பார்க்குறீங்களா? வேணாம். இல்லை, தொடையில் தான். இல்லை நான் ஆக்சுவலாக இவரை ஒரு தடவை திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது ட்ரெயினில் மீட் பண்ணேன். அப்போது இவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் பேர் சக்தினும் நேட்டிவ் திருச்சி பக்கத்துலன்னு சொன்னார். வேற எந்த டீட்டெயில்ஸும் இவரை பற்றி எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது போதுங்க, நான் இதை வச்சே இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திடுவேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே பை. அதான் சொல்கிறத கேளு. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் என் பேத்தி கேட்க மாட்டேங்குதுமா. கை காட்டுங்க. சும்மா காய்ச்சல் தான், ஊசி போட்டால் சரியாயிடும். சரியா? சரிம்மா. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. என்னதான் இருக்கான்? டேய் சிவா, என்ன ஆச்சு? யாருன்னே தெரில. ரோட்டில் போயிட்டு இருக்கணும், போய் தெரியாம இருக்கிற பிரச்சனையில் ஆக்சிடென்ட். இருக்கானே, செத்து போயிட்டானா? தெரிலடா. சிஸ்டர், டாக்டர் லக்ஷ்மி அர்ஜென்ட்டா ஓடி வர சொல்லுங்க. It's a head injury and mild concussion. So anything could be done only after 24 hours of observation. I think you'll have to wait.
Agrotech. இது நம்ம டீமோட 9 months ப்ராஜெக்ட். இதோட end users பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற farmers. And the key features of Agrotech are smart irrigation methods with minimum usage of groundwater, alert messages with weather predictions, video tutorials by experts for effective crop management. எதா புரிஞ்சுதா? Did you understand anything? ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து நடிக்கிறியா? மொட்டை. Just kidding. You continue. Maya. பேசிக் கூகுள் மேப்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஹைட்ரோஜியாலஜிக்கல் மேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக ஃபார்மர்ஸ் அவங்களோட ரிஜிஸ்டர்ட் லேண்டோட கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆப் யூஸ் பண்ணி விவசாயிங்க அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களே விலை நிர்ணயம் பண்ணலாம். ஸோ இதனால் நம்ம ஊர் மாதிரி மிடில் மேன் லாபம் சம்பாதிச்சு போவான்ல, அது நடக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிற தொழிலாக விவசாயம் மாறுறதுனால கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காததுனால தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ், நம்மளோட 9 மாதம் உழைப்பு ஒரு நாட்டோட விவசாயத்தை தீர்மானிக்கும். தேங்க்யூ. கிரேட் ஜாப் சக்தி. தேங்க்ஸ். நானும் பண்ணேன். கிரேட் ஜாப் டு யூ ஆல்சோ. அவங்களும் பண்ணாங்க. ஐ மீன் கிரேட் ஜாப் டு யூ as well. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் வெளில வெயிட் பண்ணுங்க. We'll get back to you. Partner. Hi Chandru, how's it going? Everything is perfect, man. All right. அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஃபைல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, நோ ப்ராப்ளம். Yeah, okay then. நாங்க பாத்துக்கிறோம். Okay, keep me updated. சந்துரு. சக்தி, காலையில் 11 o'clock ஆஃபீஸ் வரீங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 8 PM. ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கரெக்டாக தான். அது ஓகே. ஆஃபீஸ் இன்டர்நெட்டில் யூடியூப் பார்க்க வேண்டியது, ஃபுட் கோர்ட்டில் பொண்ணுங்களோட மணிக்கணக்காக டைம் பாஸ் பண்ண வேண்டியது, ஆஃபீஸ் ஃபோன் கூட பார்க்காம பர்சனல் கால்ஸ் பேசுறது. நம்ம என்ன ஸ்கூல் சந்துரு இருக்கோம்? யூடியூப்பை பார்க்குறேன், பொண்ணுங்க கிட்ட பேசுகிறேன்னு. இதெல்லாம் ஃபால்ஸ் அக்யூசேஷன், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் கொடுத்த டெட்லைனுக்கு முன்னாடி ஓவர் டைம் ஒர்க் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? சக்தி, யூ பீன் சாக். உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு. சார், திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேர். ப்ரெசன்டேஷன் அப்போ கிரேட் ஜாப்ல சொன்னீங்க, ஒரு ப்ரையர் நோட்டீஸ் கூட கொடுக்காம. என்னங்க அன்ஃபேர்? உங்களோட சேர்த்து இன்னைக்கு 100 பேரை டெர்மினேட் பண்ணுறோம். இது யூஸ்வலாக பண்ணுற ரோல் நார்மலைசேஷன் தான். ஈவினிங் 5 PM இஸ் யர் டெட்லைன். அதுக்குள்ளே ரிசைன் பண்ணிடுங்க. ஐடி கார்டு சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நோ அதர் கோ ஐடி கார்டு எடுங்க. சார் என் ஃபேமிலி இதில் தான் செட் பண்ண இருக்கு. ப்ளீஸ் சார். ஃபோன் கிரியேட் அ ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு கொடுத்துருக்கேன். சார் ப்ளீஸ் சார். டேய், என்னடா ஆச்சு? ஐடி கார்டு கொடுத்துருக்கேன். ஐடி கார்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? டேய், இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். நியாயமாக பார்த்தா அவனுக்கு அப்ரைசல் ஐக்கு தானே கொடுக்கணும். அவனுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நான் பண்ணு நினச்சிக்கிட்டானுங்களா? நான் சந்திரிட்ட நான் பேசுகிறேன், நீ டென்ஷன் ஆகுது. ஓகே, நான் பேசுகிறேன். என்ன சாமி, கம்பெனியில் கார் கொடுத்துருக்காங்களா? என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க? ஐடி கார்டு கொடு. என்னையும் வேலையை விட்டு தூக்கிருக்காங்களா? அது நீ வந்து சொல்ற? அவங்களுக்கு கூப்பிடு. ஐ வாண்ட் டு டாக் டு தி மேனேஜர். எக்ஸ்பிளனேஷன் இல்லாம என்னால கொடுக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டெர்மினேட்டட். செக்யூரிட்டி கிளம்பு கிளம்பு. சாமி, சொல்லிட்டே இருக்க புரியல? நீலாம் சொன்னா நான் போக மாட்டேன். மேனேஜர் கூப்பிடு. நான் அவர்கிட்ட பேசணும். ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். எல்லாம் வெளில வந்து பேசிக்கலாம். ஏய், இங்க பாருடா. பத்திரமா கீழே செவராம கொண்டு போ. காலையில இருந்து 80 நேரமா வெயில்ல நின்னுட்டு கிடக்குறோம். உள்ள பூண்டா எப்படி? ஏய் சக்தி. ஏய் குண்டா. அண்ணே வாடா. ஊர்ல இருக்கிற அரிசி மூட்டை தம்பி நீதானடா? நல்லா இருக்கடா. அழகா உன் பேர் என்னடா? குண்டு பையல. நல்லா இருக்கியா ஐயா? இது என் ஃப்ரெண்ட் சண்முகம். வாப்பா. வணக்கம் ஆண்டி. இவனு நானும் ஒரே நாள் வேலைக்கு சேர்ந்து எனக்கு சேர்ந்து வேலை போயிடுச்சு ஆண்டி. ஐயோ, உனக்கும் வேலை போயிடுச்சாப்பா? ஆமாம். மா, ஆ, அப்பா கிட்ட சொன்னியா? அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. நீ ஏன் போய் நல்ல புத்தியில இருக்கும்போது சொல்லிடு. நான் பேசினா காட்டு கத்துவாரு. என்னப்பா இந்த தடவை எத்தனை நாள் லீவு? அப்பா அதை பற்றி தான். இந்த தடவையாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போப்பா. கொஞ்ச நாள்லாம் இல்லை அங்கிள், பர்மனெண்ட்டாக இங்கே தான் தங்க போகிறோம். என் ரூம் ஒண்டி எங்கன்னு சொன்னீங்கன்னா? இது என் ஃப்ரெண்ட் சண்முகம். வணக்கம் அங்கிள், இது சக்தியோட தம்பி டோங்லி. ஹாய். லீவெல்லாம் இல்லைப்பா, வேலையை விட்டுட்டோம். வேலையெல்லாம் விடல, துரத்தி விட்டாங்க. இந்த இடத்துல போய் உள்ள வை. இந்த ஐடி கம்பெனிங்களுக்கு இதே வேலை. வெரைசனில் 650 பேர் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. உனக்கு தான் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எங்கே வேணால் வேலை தேடிக்கலாமே. நான் வேறு வேலை தேடுறதா இல்லைப்பா, நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணுறதா இருக்கேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா இதே திருப்பி இந்த சேத்துக்கு வரேன்ற? இது வெறும் சேர் இல்லைப்பா, சுரங்கம். நான் ஐடி வேலையில் இருக்கப்போ கூட வெளிநாட்டில் எது விதைச்சா எது வளரும்னு தெரிஞ்சுக்க நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணோம். ஏதோ ஒரு நாட்டுக்காக பண்ணுறதை நான் ஏன்ப்பா நம்ம ஊருக்காக செய்யக்கூடாது? Basically, agriculture is the backbone of India. 70% of the population is involved in agriculture. You have read about Verizon, but you don't know about this. I am disappointed. டேய் கிறுக்கு பசங்களா, விவசாயம் பண்ணணும்னா தண்ணி வேணும்டா.
அது இல்லாம தான் நானே நிலத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ் வந்து செட்டில் ஆகலான்னு இருக்கேன். மெட்ராஸ்ல தண்ணி இருக்குன்னு யார் சொன்னா? மூளைக்கட்ட பசங்களா? கவுன்சிலரே வந்து சொல்லியிருக்காரு நம்ம நிலத்துக்கு நல்ல விலை போகும்னு. நேற்றுக்கு தான் வந்து 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. முட்டாத்தனமாலாம் யோசிக்காத. டேய் தம்பி, என் பேக் எடுத்துட்டு வாடா. நில்லையா? எனக்கு ரூம்லாம் வேணாம், நாங்கள் வேற எங்கேயா போய் விவசாயம் பண்ணிக்கிறோம். அந்த காப்பி அது கொடுங்க. இதை பாரு சக்தி, நீ என் மகனால எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஊர் ஜனங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் பஞ்சாயத்தோட முடிவாக இருக்கணும். ஆமா, அதான நியாயம். என்னப்பா இதை பாருங்க, ஒரு 2-3 தலைமுறையா நம்ம ஊர்ல விவசாயமே இல்லை. அழிஞ்சு போற விவசாயத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உயிர் தர போறோம். ஏப்பா, ஊர் தலைவர் பையனுக்கு என்ன மூளை கலந்து போச்சா? தண்ணி இல்லையா? இவர் விவசாயம் பண்ண போறாரா? முடியாதுன்னு நினைச்சதால தான் நம்ம ஊர் இப்படி இருக்கு. இப்போ என்ன, தண்ணி இல்லை அதான பிரச்சனை? நம்ம கல்யாணி ஆத்துல தண்ணி இல்லாம பல வருஷமா வறண்டு போய் கிடக்கு. நம்ம பேசிக் அடிப்படை வசதிக்கு கூட நம்ம ஊர்ல தண்ணி இல்லை. அதே நம்ம ஊர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பூங்கடி ஆத்துல அதிக மழை பெய்யும் போதெல்லாம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம உபரி தண்ணி அப்படியே கடல்ல கலக்குது. அந்த தண்ணியை நம்ம ஊர் வழியா திருப்பி விடுறதுதான் என் திட்டமே. எனக்கு என்னமோ விடல பசங்க பேசுறது சரிப்பட்டு வரும்னு தோணல. எப்படி தோணும்? கடைசி 25 வருஷத்துல உங்க ஊர்ல யாராவது விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்கீங்களா? வீடு வாங்கியிருக்கீங்களா? வீட்டை வித்திருப்பீங்க. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் பண்றவன், மண் அள்ளவன், பார் வச்சவன்லாம் லாபம் சம்பாதிச்சிருப்பான். விவசாயம் பண்றவன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். 10,000 கோடி ரூபாய் பேங்க்ல ஏமாத்திட்டு லோன் வாங்கினவன் ஃபாரினுக்கு அசால்ட்டா போயிடலாம். ஆனா 6,000 ரூபாய் பம்பு செட்டுக்கு வாங்கினவன போலீஸ் வச்சு அடிப்பானுங்க. இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு இல்ல, ஆனா மாத்தினா எங்க போய் கொள்ளை அடிப்பானுங்க? உங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு கார்பரேட் விவசாயம் பண்ண வைப்பாங்க. அவன் தானே எலெக்ஷன் டைம்ல கோடி கோடியா கொட்டி கொடுக்குறான். ஆனா அவங்க எல்லாம் வேணா மாத்தாம இருக்கலாம், நம்ம நினைச்சா மாத்த முடியும். அதுக்கான பிளான் தான் எங்களுது. உங்க எல்லாருக்கும் இப்ப இதை போட்டு காட்டுறோம். இதா பூங்குடி ஆறு. அந்த ஊர் மக்களோட தேவை போக மீதி இருக்க தண்ணி மொத்தமா போய் கடல்ல கலக்குது. அந்த ஆத்தோட பாதையில, அதாவது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு காவா தோண்டி அந்த ஆத்து தண்ணிய நம்ம ஊர்ல ஓடுற கல்யாணி ஆத்தோட இணைச்சிட்டா இருக்கிற ஏரி கம்மாயெல்லாம் நிறைஞ்சி அந்த தண்ணிய நம்ம ஊர் விவசாயத்துக்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணி கல்யாணி ஆத்து வழியா கடல்ல கலந்து. நம்ம நாட்டுல 134 கோடி கன்சூமர்ஸ் இருக்காங்க. இருந்தும் நஷ்டத்துல ஓடுற ஒரே தொழில் விவசாயம் தான். எங்க பார்த்தாலும் தண்ணி பஞ்சம் சொல்றாங்க. அந்த தண்ணி பஞ்சம் தீரணும்னா இந்தியாவில் இருக்கிற நதிகளை இணைக்கணும். இதுதான் எங்களோட பிளான். இதை மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம ஊர் விவசாயம் மழையை நம்பி இருக்காது. நம்ம வேர்வை சிந்தி வெட்ட போற கால்வாவை நம்பி, அந்த வருஷம் பூரா ஓட போற தண்ணியை நம்பி இருக்கும். இந்த திட்டம் நல்ல திட்டமா இருக்கேப்பா. நம்ம எம்எல்ஏ சொன்னா அவரே செஞ்சுட்டு போறாரு. கீச்சிருவார் உங்க எம்எல்ஏ. 50 வருஷமா உங்க எம்எல்ஏ நம்ம ஓட்டு போட்ட எல்லா எம்எல்ஏ நினைச்சிருந்தா காவிரி தண்ணி வாங்கி கொடுத்துக்க முடியாதா? உங்க எம்எல்ஏ சொல்றீங்களே, அவர் என்ன தொழில் பண்றாரு? மண் அள்ளுறாரு. நம்ம ஊர் ஆத்துல தண்ணி வந்துருச்சுன்னா நம்மளா விவசாயம் பண்ணிட்டோம்னா எங்க இருந்து போய் மண் அள்ளுவாரு? யோ, இந்த பொடி பசங்களை நம்பி போனீங்க, நட்டாத்துல நிக்க வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் தாலி கட்டாமலே ஒரே வீட்டுல ஒன்னா குடும்பம் நடத்துறவனுங்கயா. இவனுங்க பேச்சை கேட்டு பின்னாடி போனீங்க, கேவலப்பட்டு திரிவீங்க. பேசாம பூரா நிலத்தையும் ஏட்ட வித்துட்டு துட்ட பாக்குற வழியை பாருங்க, அதான் முறை. ஐயா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை பார்த்தது மாதிரியே இருக்குயா. இந்த கிழவி சாகிறதுக்கு முன்ன நம்ம ஊரை மாத்தி காட்டுயா. இந்த ஐயா, என்னால முடிஞ்சது. என் ராசா. நம்ம எல்லாரோட உயிர் பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. எல்லா படிக்கட்டும் ஏறி இறங்கியாச்சு, எல்லா கதவும் தட்டியாச்சு, ஒரு கதவும் திறக்கல. ஒருத்தரும் நம்மள மதிக்கல. அவங்க எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கதா இந்த போராட்டம். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் சாதாரண மக்களை திரும்பி பார்க்கணும்னா நம்மள தீ குளிச்சு சாவணுமா? இன்னும் எவ்வளவு உயிர் போகணும்? அந்த மாதிரி இனி ஒரு உயிரும் போக கூடாது. இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம்? நம்ம ஆதார் கார்டு ஃபோன் நம்பரோட லிங்க் பண்றதுக்கா? என்ன கேக்குறோம்? வேஸ்டா போற தண்ணியை ஊருக்கு திருப்பி விடுங்க, விவசாயம் பண்ணிக்கிறோம்னு கேக்குறோம். தமிழ்நாட்டுல இருந்து 45 நாள் 50 நாள் நம்ம ஊர் விவசாயிங்க டெல்லியில போய் உட்காந்தாங்க, சோறு தண்ணி இல்லாம. யாரு போய் பார்த்தா? இப்ப வரைக்கும் அவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறி இருக்கா? ஆனா இதெல்லாம் என்ன தைரியத்துல பண்றாங்க? எதுவுமே பண்ணலனாலும் எலெக்ஷன் டைம்ல 1000-2000 நம்ம மூஞ்சியை தூக்கி போட்டா பல்ல அழிச்சு ஓட்டு போட்டுருவோம். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறது நம்ம கையில இருக்கு. ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நம்ம வீட்ல இருக்க ஆம்பளைங்க பாத்துப்பாங்கன்னு விட்டுறாம நம்ம ஊர் பொம்பளைங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கை குழந்தைய கூட கூட்டிட்டு இப்படி வெயில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஒரு பொண்ணு கண்ணடிச்ச வீடியோவை 10 நிமிஷத்துல 1 கோடி பேர் லைக் போடுறான். ஆனா விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் நம்மள திரும்பி பார்க்கல. விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க.
ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் குனிஞ்சி குனிஞ்சி அந்த முதுகெலும்பே தேஞ்சி போச்சு. இந்தியாவில் இருக்கிற எல்லா நதிகளும் விவசாயத்துக்காக இணைக்கிறோம் பல வருஷமா பேசி பேசி விவசாயத்தை கொண்டுட்டாங்க. 2 கிராமத்துல இருக்கிற ஆறை இணைக்க பர்மிஷன் கொடுங்கன்னு தான் இந்த போராட்டம். இது வெறும் ஆரம்பம் தான். போராடுவோமா? போராடுவோமா? எல்லாத்துக்கும் வணக்கம். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்க பிரச்சனைக்கு. தம்பி வணக்கம், அதை கொடுப்பா. தம்பி, உங்களுடைய இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மயில்வாகனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னையிலேருந்து இது தனி மனித போராட்டம் இல்லை. உங்க போராட்டத்துக்கு காக்கா கோகோ கட்சி முழுமையான ஆதரவு உங்களுக்கு கொடுக்குது, முழு மனதோட. சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உண்டான போராட்டம். தயவு செஞ்சு இதை அரசியலாக்கிறாதீங்க. தம்பி, ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. போங்க சார். நான் பவர்ஃபுல்லான கட்சின்னு சொன்னேன். போடே. கூட்டத்தில் வீரம். மகனே, யோ கலெக்டர் வாயாவல்ல. அண்ணே உட்காருங்க. அம்மே நீங்க சும்மா இருங்க, நாங்க பாத்துக்குறோம். யோ வாயாவல்ல. அண்ணே சொல்றது கேளுங்க. உட்காருங்க உட்காருங்க. ஏய் போலீஸ் ஏய் வாயாவல்ல. அன்னைக்கு தான் சக்தியை கடைசியாக பார்த்தேன். தேடாத இடம் இல்லை. போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு அவரோட ஃபேஸ் வந்திருக்குன்னா அப்போ சக்திக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்? சக்திக்கு நடந்தது ஆக்சிடென்ட்ல, கொலை. அதனால தான் நான் அவரை மாதிரி இருக்கிறதால என்ன தேடி சுத்திட்டு இருக்காங்க. என் சர்ஜரி கையெழுத்து போட்டவங்க கிட்ட கூட கேட்டேன், அவங்களுக்கும் எதுவும் தெரியலையா. மாயா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கவுன்சிலர் மேலே தான் டவுட்டாக இருக்குது. இல்லை, ஒரு கட்சி கலவரத்தில் அந்த கவுன்சிலரை கொலை பண்ணிட்டாங்க. அவருக்கு எங்கள் மேலே கோவம் இருந்தது தான், ஆனால் சக்தியை கொலை பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. மாயா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் பண்ண அந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? இது சக்தியோட லேப்டாப். இதில் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்ட் தெரியல. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணட்டுமா? சிவா, இதில் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப்ஷன் இருக்குது. சக்தி, உங்கள் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்தேன். ரியலி அமேசிங். நம்ம நாட்டோட ஜிடிபி வளரணும்னா இப்படி இந்தியா ஃபுல்லாக இருக்க ரிவர்ஸை லிங்க் ஆகி அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸிக்யூஷன் ஹெல்ப் பண்ண என்னோட US தமிழ் LLCலேருந்து $50,000 ஒரு செக் அனுப்பி வைக்கிறேன். டைனி கான்ட்ரிபியூஷன் டு அவர் ஹோம்லேண்ட். இந்த பாருங்கய்யா, 10 TMC தண்ணி எல்லாம் வீணா போய் கடல்ல கலக்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள கொண்டு வந்து விவசாயத்தை பெருக்கதாயா சக்தி தம்பி போராடுது. அதானே விவசாயிங்க வாழனா தான் உங்களுக்கு பிடிக்காதே. என்னானாலும் சரி, இந்த தண்ணியை கல்யாணி ஆத்தோட இணைக்காம விட மாட்டோம். யோ, நம்ம எல்லா அதிகாரிகளுக்கும் உரைக்கிற அளவுக்கு இதெல்லாம் சேல் பண்ணுங்கய்யா. மாயா, இது உங்களோட மெயில் ஐடி தானே? ஆமாம், இது என்னோட ஐடி தான். ஆனால் ஏன் டெலிவர் ஆகலை? ஜூன் 5ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காரு. நான் தப்பான அட்ரஸ் போட்டதால உங்களுக்கு டெலிவர் ஆகாமல் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணு.
நான் இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ சில உண்மைகள் தெரிஞ்சுக்கணும். சக்தி, நீ என்னப்பா இங்கே? அந்த நிலச்சரிவில் 21 பேர் செத்தாங்கல்ல, அதுக்கு நீ தான் காரணம்னு உன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கப்பா. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. சண்முக கையில் இருந்து சார். இது நிலச்சரிவு இல்லை சார். எவனோ பிளான் பண்ணி பாம்பு வச்சிருக்கான் சார். பாமா? சும்மா விடக்கூடாது சார். உடனே கமிஷனர் கிட்ட போவோம் சார். மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். சார் நம்ம ஊர் மக்களால் கூப்பிடு. பதட்டப்படாத, இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். முதல்ல ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஒரே நிமிஷம் இரு, ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஆமாம் சார், சக்தி இங்கே தான் சார் இருக்கு. அப்படி நல்ல பையன் சார், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சார். நான் ஒரு 10 மினிட்ஸில் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு.